நமது தமிழ் உலக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பதான் நீங்க எல்லாருமே விடுமுறை முடிஞ்சு மறுபடியும் பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கீங்க. நமது தமிழ் உலக சேனலுக்கு மீண்டும் உங்கள் இதன் மூலமா சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 7ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கிற கற்கண்டு பகுதி தான் பத்தி பார்க்க போறோம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247. ஆனா அந்த தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிப்பர். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், தமிழ் எழுத்துக்களை டேஷ் வகையாக பிரிப்பர் அப்படின்னா 2 வகையாக பிரிப்பர். அவை அப்படின்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள் எனப்படும். தேர்வுல கேட்கலாம், முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30. உயிரெழுத்து 12ஆ பிரிக்கிறோம், மெய்யெழுத்து 18ஆ பிரிக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து வருதா முதல் எழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். சார்பெழுத்து டேஷ் வகைப்படும் கேட்கலாம், தேர்வுக்கு 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரெல்லபடை, ஒற்றெல்லபடை, குற்றிய லுகரம், குற்றிய நிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். சார்பெழுத்துக்கள் ஒன்றான குற்றிய லுகரத்தை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இயல் 1ல குற்றிய லுகரத்தை பத்தி பார்க்க போறோம் இல்லைங்களா? குற்றிய லுகரத்தை எப்படி பிரிச்சு எழுதலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதுதான் குற்றிய லுகரம். உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், குற்றிய லுகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இந்த வார்த்தையில கவனிங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. குழந்தை கூவ கவனிங்க, வகுப்பு கூவ கவனிங்க, பாக்கு கூவ கவனிங்க. இந்த கூவ உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை நாம் உணரலாம். அதாவது கூ இது சொல்லி முதலில் வந்திருக்கிறது, இது சொல்லி இடையில் வந்திருக்கிறது, இது சொல்லி இறுதியில் வந்திருக்கு. இறுதினா கடைசி, ஒரே கூ தான். சொல்லி முதலில் வரும்போதும் இடையில வரும்போதும் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைவது கிடையாது, முழுமையாக ஒலிக்கும். அதாவது கூன்றது குறில் இல்லையா? குறிலுக்கெல்லாம் ஒரு மாத்திரைன்னு படிச்சிருப்போம். மாத்திரை என்றால் என்ன? ஒரு கண்ணிமைக்கும் நேரமும் கை நொடிக்குமாகும் நேரம் தான். அதுதான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். குழந்தை, வகுப்பு, பாக்கு. சொல்லி முதலில் வரும்போது, முதல்னா முதல் எழுத்து, சொல்லி இடையில் வரும்போது, இந்த ரெண்டும் இடத்துல வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் கடைசினா இறுதியில், பாக்கு அந்த மாதிரி வரும்பொழுது, இறுதியில் வரும்பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. குசுடு, துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் நம்ம ஏற்கனவே தெரியும். நமக்கு மெய்யெழுத்துக்கள் 3 வகையா பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்ன? கசட, தகர. மெல்லினா நங்கன, நம்மன. இடையினா எரல, வழல. ஆனால் வல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? கசட, தகர. அந்த கசட, தகர கூட ஊ சேர்ந்தாதான். இக்கு குட்டலு கு, இச்சு குட்டலு சு, இட்டு குட்டலு டு, இத்து குட்டலு து, இப்பு குட்டலு பு, இரு குட்டலு ரு. இந்த 6 வல்லின உகரங்கள். உகரங்கள் என்ன? உகர வரிசை, அதனால உகரங்கள். சொல்லி இறுதியில் வரும்போது, இது மாதிரி சொல்லி இறுதினா கடைசியில், சொல்லி இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக, தன்னுடைய ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். அதாவது குசுடு, துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில், இறுதினா கடைசியில, அந்த வார்த்தையோட இறுதி எழுத்து வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். குற்றியலுகரம் என்றால் என்ன? தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம். தனக்குரிய ஓசைன்னா என்ன சொன்னோம்? ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும் தான் சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். மாத்திரைனா ஒரு முறை
கண் இமைக்கும் நேரம், ஒரு முறை கை நொடிக்கு ஆகும் நேரம் தான் மாத்திரை எனப்படும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இதுல கடைசியில கவனிங்க, இறுதி எழுத்து தான் சொன்னோம் இல்லையா, இறுதியில வர்றதுதான் தன்னுடைய மாத்திரையில இருந்து குறைந்து ஒலிக்கும். இறுதியில கவனிங்க, இறுதினா கடைசி எழுத்து. இந்த காசுல இருக்கிற சு, எஃகுல இருக்கிற கு, பயர்ல இருக்கிற ரு, பாட்டுல இருக்கிற டு, பந்துல இருக்கிற து, சால்புல இருக்கிற பூ. குற்றியல் உகரம் என்றால் என்ன பார்த்தோம். அடுத்தது முற்றியல் உகரம். முற்றியல் உகரம் அப்படின்னா தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும். தனிக்குறினா ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் தான் இருக்கணும் முதல்ல. அடுத்து வரும் வல்லின உகரங்கள். வல்லின உகரங்கள்னா குசுடு துபுரு, ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். குற்றியல் உகரம்னா என்ன பார்த்தோம், சொல்லின் இறுதியில் வரும் குசுடு துபுருல தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் முற்றியல் உகரம் என்றால் என்னன்னா தனிக்குறி எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரை தான் ஒலிக்கும், அது அரை மாத்திரைல குறைந்து ஒலிக்காது. எடுத்துக்காட்டு பாருங்க, புகு. இங்க பாருங்க கு, இது வல்லின உகரம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூன்றது தனிக்குறி. தனிக்குறில ஒரே ஒரு எழுத்துக்கு பக்கத்துல வர வல்லின உகரங்கள். புகு, பசு, விடு, அது, வரு. இங்க பாருங்க கு, சு, டு, து, டு. இல்லையா, இது வரது எல்லாமே தன்னுடைய மாத்திரை வந்து குறைந்து ஒலிக்காது. வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். எப்பவுமே ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்காது. இது எடுத்துக்காட்டு பாருங்க, மாவு 7. கடைசியில பாருங்க, இது குசுடு துப்புல ஒரு எழுத்து இருந்தாலும் அது வல்லின உகரங்கள். இதான இங்க பாரு, மாவு ஊருக்கு 7 ரூ இருக்கு. அதனால இது எப்பொழுதுமே தன்னுடைய மாத்திரை வந்து குறைந்து ஒலிக்காது. இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். குற்றியல் உகரத்துக்கும் முற்றியல் உகரத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றியல் உகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். ஆனால் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். தமிழில் எழுத்துக்களை பயன்படுத்துவதற்கு கரம், கான், காரம், கேனம் என்னும் எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம். தெரிந்து கொள்வோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். அகர வரிசை, இகர வரிசை, உகர வரிசை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அதுதான். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், ஔகான், ஐகான், ஔகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். எடுத்துக்காட்டு மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். எடுத்துக்காட்டு அங்கேனம். இந்த மாதிரி எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மாணவர்களே. சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.